பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கான வசனம், அவைகள் உங்களுக்கு இரத்தப்பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பிப்போய் இருக்கத்தக்க அடைக்கலமாய் இருக்கும். எவைகள்? அடைக்கலப்பட்டணம். அடைக்கலப்பட்டணம் அதை பற்றி தான் இந்த வசனம் சொல்லுது. இது முந்தின வசனத்தில் அதை பற்றி தான் சொல்லியிருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் அடைக்கலப்பட்டணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பழைய ஏற்பாட்டின் காலகட்டங்களில் ஏதாவது ஒரு தவறு செய்து அதை மற்றவங்க அவங்கள தண்டிக்கணும்னு தேடும்போது அவங்க ஓடி போய் அந்த அடைக்கல பட்டணத்துக்குள்ளே புகுந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு எந்த தண்டனையும் கொடுக்கக்கூடாது. அதுதான் அப்போ ரூல். அவங்க கொலை செய்திருந்தாலும் சரி, எந்த விதமான பாவம் செய்திருந்தாலும் சரி, துன்மார்க்கமாய் நடந்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, எந்த தீமையும் செய்யக்கூடாது. ஒன்ஸ் அவங்க அடைக்கல பட்டணத்துக்குள்ளே போயிட்டாங்கன்னா. அதுதான் இந்த வசனம் சொல்லுது, இரத்தப்பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்பி போயிருக்கத்தக்க. அப்போ ஒரு கொலை செய்துட்டான், அப்போ அதுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தன் எழும்பி அவனை கொலை செய்யணும்னு தேடும்போது அவன் ஓடி போய் அடைக்கல பட்டணத்துக்குள்ளே புகுந்துட்டான் அப்படின்னா அவனை எதுவும் செய்யக்கூடாது. அது பழைய ஏற்பாட்டின் காலம். கிருபையின் காலம், புதிய ஏற்பாட்டின் காலம் அப்படிங்கும்போது இந்த அடைக்கல பட்டணம் அப்படின்னா இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு எல்லாருக்கும் அடைக்கல பட்டணமாய் இருக்கிறார், அடைக்கலமாய் இருக்கிறார். எப்படி அப்படின்னா வேதத்திலே நிறைய உதாரணங்களை நம்ம பார்க்க முடியும். அந்த விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை அந்த மக்கள் கொண்டு ஆண்டவர்கிட்ட நிறுத்தி, இவன் இந்த மாதிரி நாங்கள் பிடிச்சிட்டு வந்தோம், இவளை நாங்கள் கல்லெறிஞ்சு கொல்லணும், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? உங்களில் பாவமே செய்யாதவன் முதல் கல்லை அவன் மேலே எறிங்க அப்படின்னு சொல்லி. அதோடு எல்லோரும் கல்லை போட்டு ஓடி போயிட்டாங்க, சிறுவர் முதல் பெரியவங்க வரைக்கும். என்ன இங்கேருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னா, அதுக்கு அடுத்தபடியாக ஆண்டவரும் என்ன சொல்கிறாரு, எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது. ஏன்னா ஆண்டவர் அங்கே ஓடலை, அந்த ஸ்திரீயும் ஆண்டவர் மட்டும்தான் இருக்காங்க, எல்லோரும் ஓடி போயிட்டாங்க. இப்போ எனக்கு எல்லா தகுதியும் இருக்குது, இருந்தாலும் நான் உன்னை நியாயம் தீர்க்கலை, ஆனால் இனிமேல் பாவம் செய்யாத அப்படின்னு அனுப்புகிறார். அப்போது அவள் ஒரு விபச்சார ஸ்திரீ, விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ. இருந்தாலும் ஏதோ ஒரு வழியில் அவள் இயேசுவின் இடத்துல கொண்டு விடப்பட்ட பிறகு இயேசு ஆகிய அடைக்கல பட்டணம் அவளுக்கு மன்னிப்பை கட்டளையிட்டருளி அந்த அழிவிலிருந்து, அந்த கொலை பாதகத்திலிருந்து, கண்டிப்பாக இயேசு ஓகேன்னு சொல்லியிருந்தா அங்கேயே கல்லாலே அடித்து அந்த பெண்ணை கொன்று இருப்பாங்க. ஆனால் விபச்சாரத்தில் ஈடுபட்ட அந்த ஸ்திரீ அப்படிங்கும்போது ஒரு ஆண் இருந்திருக்கணும்ல, அந்த ஆணை கொண்டு வரவே இல்லை, பெண்ணை மட்டும்தான் கொண்டு வந்திருக்காங்க. அங்கேயும் ஒரு பார்ஷியாலிட்டி, ஒரு பக்க நியாயத்தை பேசுகிறவங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரும்போது இயேசு நீதி உள்ள நியாயாதிபதிங்கிறதுனால, அவர் ஒரு அடைக்கல பட்டணங்கிறதுனால அங்கே அந்த ஸ்திரீக்கு அடைக்கலம் கொடுத்ததை நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி ஏசப்பா பாவிகளோட சாப்பிட்றாரு, பாவிகளோட பழகுறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் குற்றம் சாட்டுறாங்க. இவர் பாவிகளோட போய் போஜனம் பண்ணுறாரு, பாவிகளோட பழகுறாரு, டேக்ஸ் கலெக்டரான சகேயோட பழகுறாரு, அவங்களோட பழகுறாரு, இவங்களோட பழகுறாரு அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டுறாங்க. ஏன் பழகுறாரு அப்படின்னா அவர் சொல்லுவார், நோயாளிக்கு தான் மருத்துவன் தேவை, நோய் இல்லாதவனுக்கு மருத்துவன் தேவையில்லை. அப்போது பாவிகளாக இருக்கிற இவர்களுக்குத்தான் நான் தேவை. ஏன்னா நான் அடைக்கல பட்டணமாக இருக்கிறேன், நான் இவர்களை அந்த பாவங்கள்லேருந்து மீட்டெடுக்கணும். ஆனால் முதலாவது இந்த பாவப்பழி, இந்த இரத்தப்பழியை கொண்டு வருகிற சாத்தான்
அவனிலிருந்து நான் விடுதலை செய்யணும்னா, அடைக்கலப்பட்டணமாகிய என்னிடத்துல அவங்க திரும்பணும். நான் என்ன பண்றேன், அதற்காக இவங்கள அனுமதிக்கிறேன். ஆனா அதே நேரத்துல ஒரு காலும் நான் பாவிகளை ஏற்றுக்கொள்கிறேன், பாவங்களை ஏற்றுக்கொள்கிறதில்ல. மனம் திரும்புவது அவசியம், திரும்பியே ஆகணும். அப்படின்னு ஆண்டவர் சொல்றத நம்ம பார்க்க முடியும். இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்திலயும் ஆண்டவர் வந்து அடைக்கலப்பட்டணமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பாவிகளுக்கும் சரி, துரோகிகளுக்கும் சரி, எப்பேற்பட்ட பாவம் செய்தவர்களும் சரி. யார் தான் அடைக்கலம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்து தான். அதனால அந்த அடைக்கல பட்டணத்த நாம இறுக பற்றி கொண்டோம் அப்படின்னா, நாம இந்த சாத்தானுடைய இரத்தப்பழி வாங்குகிற அந்த பெரிய ஒரு தந்திரத்திலிருந்து நாம காக்கப்பட முடியும், விடுதலையாக்கப்பட முடியும். அப்படிதான் அந்த மார்த்தாளும் மரியாளும் இருக்கும்போது, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அந்த நல்ல பங்கு தான் இயேசு கிறிஸ்து, அடைக்கலம் பட்டணம் ஆகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து என்கிற அடைக்கல பட்டணத்தை நம்முடைய பங்காக கொண்டு நாம் தெரிந்து கொண்டோமானால், நம்மிடத்தில் இருக்கிற பாவங்கள், அசூசிகள், பரிசுத்த குலைச்சல்கள், துன்மார்க்கமான காரியங்கள், கர்த்தர் வெறுக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும், சாத்தான் நம் மீது புகுத்தியிருக்கிற இரத்தப் பழிக்கான காரியங்களையும் இந்த அடைக்கலப்பட்டமாகிய இயேசு கிறிஸ்து அதிலிருந்து நம்மை மீட்டெடுத்து, நம்மை பரிசுத்தப்படுத்தி, நம்மை உறுதிப்படுத்தி நிலைநிறுத்துவார். காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.